கவனிக்க வேண்டிய 12 அறிகுறிகள். 1. உங்கள் குழுவின் செயல்பாடு தோல்வியுறும்போது கண்ணாடியில் பாருங்கள், நீங்களே பிரச்சனை. 2. விமர்சனங்களை உங்களால் சகித்துக் கொள்ள முடியவில்லை என்றால் தலைமை ஏற்க நீங்கள் தகுதியற்றவர். உங்கள் பதவி உங்களை மேனேஜர், மேலாளராக்கியுள்ளது. உங்கள் குழுவினர் உங்களை லீடர், தலைமை ஏற்று நடத்துகிறவராகி இருக்கிறார்கள். இரண்டையும் குழப்பிக் கொள்ளாதீர்கள். டீம் ஒர்க், குழுவாக வேலை செய்ய என்று பேசிவிட்டு பாரபட்சம் காட்டாதீர்கள். மாய்மாலம், ஹிப்போக்ரசி பண்பாட்டை அழிக்கும். மைக்ரோ மேனேஜிங் செய்வதை நிறுத்துங்கள். நீங்கள் உங்கள் குழுவில் உள்ளவர்களை நம்பாவிட்டால் அவர்கள் ஏன் உங்களை நம்ப வேண்டும்? 6. உங்கள் குழுவை, டீமை நீங்கள் டெவலப் செய்யாவிட்டால் டிமினிஷ் செய்கிறீர்கள். உயர்த்துங்கள் அல்லது ஒதுங்கிக் கொள்ளுங்கள். 7. உங்கள் குழுவினர் பேசுவதற்கு அச்சப்பட்டால் நீங்கள் ஏற்கனவே தோற்றுவிட்டீர்கள் என்று அர்த்தம். 8. தோல்விக்கு நீங்கள் பொறுப்பேற்காவிட்டால் வெற்றிக்கு சொந்தம் கொண்டாடக்கூடாது. 9. அடித்தளத்தை மட்டும் போடாதீர்கள், தரத்தை நிலைநிறுத்துங்கள். சீர்மிகு காலம் வந்தே தீரும். 10. உங்கள் குழு உங்களுக்காக வேலை செய்யாது, நீங்கள் குழுவுக்காக வேலை செய்யுங்கள். சர்வ் டு லீட். உங்கள் செயல்பாடு ஊக்கம் கொடுக்காவிட்டால் உங்கள் வார்த்தைகளும் கொடுக்காது. மாதிரியாக இருங்கள். ஒரு தலைவராக, லீடராக குறைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், நிறைகளை எல்லோரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். எரிக் பார்டேக்கர் இப்படி சொல்லுகிறார். இது போன்ற சிந்தனைகளுக்கு தமிழ் பூமருடன் இணைந்திருங்கள்.